நோ தினேஷ் என்னதான் பதில் சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி வராது. ஏன்னா உங்களுக்கு திருப்தி இல்லாம நீங்க பதில் சொல்றீங்க. அப்ப கிட்டத்தட்ட தயவு செய்து நான் சொல்லாத எமோஷன்ஸ் என் வாயில போடாது. வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பெயர் அத நடிகரோட பெயரோட ஒப்பிட்டு டெஃபினட்டா இல்ல. என்ன வாதம் இது? சொல்வதெல்லாம் உண்மை. இறந்து போன சகோதரர்களுடைய பெயர் அஜித்குமார். அந்த அஜித்குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி நாயகர் விஜய் அவர்கள். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு ராஜ்மோகன் அவர்கள். சார் வணக்கம். நீ வருவேன் தெரியுமே, அதனால தான் வாசலே காத்துட்டு இருக்கேன். வெயிட்டிங்கா. நடிகர் விஜய் அவர்கள். நடிகர் விஜய்னு ஆரம்பிச்சிங்க, அவர் தலைவர் விஜய். சரி, அதை விட அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போகண்டா. முதன்முறையாக ஒரு ஓராண்டுக்கு பிறகு ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு வெளியே வந்தாங்க. 28 ஆண்டுகளுக்கு முன்பே நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தியவர். ஒரு 3 நிமிஷம் பேசி இருக்கிறாரு. 10:30 மணிக்கு மேலதான் எங்க தொண்டர்களே வர விட்டாங்க. அத்தனை பேருடைய நேரத்தையும் குறைத்து நான் தான் முடிக்க சொன்னேன். ஆவேக்கா பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்ற கத்துக்குங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க பாத்தியா? ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டமே 28 நிமிஷம் தாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவர் 2 நிமிஷம், அவர் 2 நிமிஷம், இன்னொருத்தர் 2 நிமிஷம். மொத்தம் 30. அதுவும் எழுதி கொடுத்த ஒழுங்கா எழுதி கொடுத்தானா? சாரி வேண்டாம், நீதி வேணும். இது கையில. இங்க பேசுறப்ப நீங்க இதே போல 24 பேருக்கும் சாரி கேளுங்க. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தர் விட்டு எழுத சொன்னேன். எழுதுனோம்னா நீ என்ன பாடுபடுத்தினியோ? ஆமாப்பா, கொஞ்சம் படுத்துனேன். அவன் கடைசியில உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? வசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரே டேக்கு ஒரே ஷாட், 3 நிமிஷம் பேசிட்டேன். கேட்டீங்களா ஐயா? இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். அட, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. பொதுமக்கள் மத்தியில இவரை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு அதீத அன்பால பெரும் கூட்டம் வருவது இயல்புதான். நடிகர்களின் மாயில் சிக்காமல் தமிழகம் அவர் பின்னால் திரண்டால் அங்கு செங்கோட்டை வெடித்து சிதறும். நல்லா கவனிச்சீங்கன்னா உண்மை வேண்டும், நீதி வேண்டும் தான் அந்த முழக்கங்கள் கூட. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் நானும் தொடங்கி வைக்கும் போது நீதி வேண்டும் நீதி வேண்டும் தான் அவர் நிறைய பேசினார். மரத்தில் யாராதீங்க நண்பா, இறங்கிடுங்க, வா கீழே இறங்கு. 2026 நம்மளதுதான். என்ன இன்னும் மெச்சூர் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக தான் நாங்க தலைவர் வரவதை கூட சொல்லாம என் வாயில நல்லா வந்துட போகுது. கிழிச்சு கேப்பர் லெட்டர். இன்னும் அவர் வராரா இல்லையான்னு எவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு அதிகமா எதிர்பார்ப்போட கேள்வி கேட்டது காவல்துறையினர். முடிச்சு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா அப்படி அதுக்கான தேவை இருக்கும். அப்புறம் நீங்க விஜய் அவர்கள் வரும்போது கூட உரிய பாதுகாப்பு காவல்துறை தரலன்னு அவங்களுக்கு எதிராகவும் பேசுவீங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. உரிய பாதுகாப்பு காவல்துறை தரலன்னு அவங்களுக்கு எதிராகவும் பேசுவீங்க. எப்படி தராம இருப்பாங்க? இவ்வளவு வாய் இருந்தால் 4 பாடி கார்டு வர மாட்டாங்க, 4 பேர் வருவாங்க தூக்கின்னு போறதுக்கு. தீவுத்திடல் பார்க்கிங்னு சொல்லிட்டு நைட்டு 11:30 மணி வரைக்கும் இல்ல சார், அறிக்கையில பார்த்தேன் தீவுத்திடல் போட்டீங்க இல்ல மெரினா பீச்ல விடுங்கன்னு சொன்னது எங்களுக்கு புரியாதா? எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ராத்திரியில தான் மெரினா பீச்ல பார்க்கிங் சொன்னாங்க சார். பக்கத்துல நான் இருந்தேன் சார், நான் சாட்சி சார். உங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதற்கு முன்னாடி நாளே ட்வீட் போட்டிருக்கிறாரு. அன்னைக்கும் போட்டாரு, மெரினால பார்க் பண்ணிட்டு வா. நல்ல ஜெண்டு பூனமா இருந்தேன்னு சும்மா இல்லாம எல்லாம் லீடர்களே என்ன சலசலப்பு. போட்ட பிறகு தீவுத்திடல் கிடையாது, மெரினா பீச்ல விட்டுக்கங்கன்னு சொன்னதும் காவல்துறை. இல்ல ஏன் அப்படி மாத்தி சொன்னாங்க? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போர்டு வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் 24 குடும்பங்கள்ட்ட சாரி கேளுங்கன்னு பேசுறாரு. நியாயமா? நியாயமா? வீடியோ கால்ல எப்ப பேசுனீங்க? எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய மாவட்ட சில கல்லாணி பிரபு அந்த குடும்பத்தோட பேசுறாங்கன்றோன அங்கேயே அமைச்சர் போனாங்க சார். உங்களுடைய கட்சி மட்டும் தான் போன மாதிரி நீங்க பேசுறது சரியான. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசுற மறந்துட மாட்டானா? நோ தினேஷ், முட்டு கொடுக்காதீங்க தினேஷ், தவறு தினேஷ். இது என்ன நார்மலைஸ் பண்றீங்க?
நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. எங்க முடிந்த அளவு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஹென்றி டிஃபைன் சொல்றாருன்னு சொன்னேன் நான். ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்க கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன். நான் கேக்குறேன், உங்க வீட்டுல உங்க தலைவர் வீட்டுல இப்படி ஒரு காவல் மரணம் நடந்துட்டு கலெக்டர் வேலை ஓகே நான் கேட்கவா? இப்படி ஒரு நடந்திருந்தா உங்க வயிறு எரியாது? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சாரிமா மாடல்னு விமர்சிக்கிறது சரியான்னு கேக்குறேன். அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா? பின்ன தினேஷ் சாரிமா மாடல்னு விமர்சிக்கிறது அவருடைய ஐயோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. லாக்அப் டெத்துக்கு எதிராக இவ்வளவு கொந்தளிக்கக்கூடியவர் இதுவரைக்கும் யாரெல்லாம் லாக்அப் டெத்ல மரணம் அடைஞ்சிருக்காங்களோ 2021 பிறகு நடந்தவங்களை மட்டும் ஏன் மேடை ஏத்தணும்? எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு திமுக அரசு மேல மட்டும் கோவமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மோடியை கேட்டா நேருக்கு போவாங்க, நான் முக ஸ்டாலின் கேட்டா நீங்க இபிஎஸ்க்கு போறீங்க. மோடியும் நேரு ஒன்னா, முக ஸ்டாலின் இபிஎஸ் ஒன்னா. ஒரே கேள்விக்கு 3 வாட்டியும் பதில் சொல்லிட்டேன். ஒரே பதில் தான் சொல்லியிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வர யோ நான் அழுதுருவேன். அவருடைய கட்சியின் தொண்டர்கள் அங்க ஒரு சமூகத்துல இருந்தக்கூடிய அந்த சொசைட்டில இருந்த பல்வேறு விஷயங்களை உடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டிய விஷயம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தக்காளி சட்னி. உடஞ்ச கம்பிக்கு பரிபோன கம்பிக்கு இவ்வளவு பேசுற மீடியாக்கள் ஒரு சேனல்லாம் 16 வீடியோ போட்டிருக்கீங்க. அதை பத்தி பரிபோன 24 உயிர்களுக்கும் சேர்த்து நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டேன். கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க்யூ. ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க தன்னுடைய ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு எல்லாரும் கூட்டமா மெரினால இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்துக்கு போய் அவரை வழிபட்டுட்டு அந்த இடத்தை பார்த்துட்டு வந்ததெல்லாமும் திமுகவினர் பல பேர் ஷேர் பண்றாங்க. எஸ் பாத்தாங்க. இல்ல அதான் உண்மைதாங்க. அதுல என்னங்க இருக்கு? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. செய்தியாளர் சந்திக்கிறாரு, நம்ம கட்சி தலைவர் செய்தியாளர் சந்திக்கவே மாட்டாருங்கிற பாருங்க. மலர் கண்காட்சியை பத்தி பேசுறதுக்கும் வெதர்மேன் ரிப்போர்ட் தர்றதும் செய்தியாளர் சந்திப்புல வராது. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிட்டு இருக்க. சந்திக்கிறாரு, போற இடங்கள்ல வர இடங்கள் நிகழ்வுகளை சந்திக்கிறாரு. எங்க முதலமைச்சர் வந்து சந்திக்கிறாருங்க. விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. என்ன கேள்வி கேக்குறீங்க? விஜய் அவர்கள் எங்க சந்திச்சிருக்கிறாரு? சந்திப்பாருங்க. மக்கள் பிரச்சனைகளுக்காக என்னைக்கு செய்தியாளர்களை முதல்ல சந்திச்சார். கட்டாயமா அப்புறமா அவர் வந்து கோவமா பேசினாரு, மகிழ்ச்சியோட பேசினாருங்க, அதெல்லாம் செகண்டரி. முதல்ல செய்தியாளர் கட்டாயமா சந்திப்பாரு. ஆனா வெதர் ரிப்போர்ட்டுக்காக சந்திக்க மாட்டாரு. ஒரு பர்பஸோட சந்திப்பாரு. வெதர் ரிப்போர்ட்டுக்காவது அப்பப்ப சந்திக்கணும் சார். எங்க கலைஞரே ஒரு பத்திரிகையாளருங்க, ஒரு செய்தியாளருங்க. அவர் பையன் எத்தனை வாட்டி செய்தியாளர்கள் சந்திச்சாரு? ஓபன் பிரஸ் மீட் எப்ப வச்சாரு? சார் நான் விஜய் அவர்கள் எப்ப சந்திச்சாருன்னு கேக்குறேன். அந்த ஆள் என்ன சொன்ன? கேட்டா நேருக்கு போவாங்க, நான் முக ஸ்டாலின் கேட்டா நீங்க இபிஎஸ்க்கு போறீங்க. என்ன சொன்ன? விஜய் அவர்கள் எப்ப சந்திச்சாருன்னு கேக்குறேன். எங்க கலைஞரே ஒரு பத்திரிகையாளருங்க, ஒரு செய்தியாளருங்க. அவர் பையன் எத்தனை வாட்டி செய்தியாளர்கள் சந்திச்சாரு? தமிழ்நாட்டுல ஆட்சியவே பிடிக்க போறேன், திமுக டிவிக்கே தான் இங்க இருக்கக்கூடிய தலைமைன்னு சொல்லக்கூடியவர் இந்த விஷயத்தை கூட பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாருன்னா அப்ப எதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். கேள்வி முடிக்கணும்ல, அதை நான் சும்மா பாத்து வெயிட் பண்றேன். என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? உள்ள சிக்னல் சேம்பர் வச்சிருந்தாங்க. நீங்க மறந்திருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். அங்கேயே சரி எங்களையெல்லாம் விடல. கேள்வி கடைசியில மறந்துட மாட்டேங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வருவாரு, ரொம்ப நாள் ஆகுனா பரவாயில்ல, அவர் அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக போறாரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அது குறுகிய காலம் 1.5 வருஷம் தான் ஆச்சு. வருவாரு, இவர் கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு. திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு. போடா. சரி, நாங்க வந்து இந்த விக்டிமிட்டுக்கு வந்துட்டோம்ல. இவ்வளவு பெரிய ஆலமரம், வேப்பமரம், அரச மரம், கட்டுமரம் ஏன் வரல வீட்டுக்கு? செய்து நான் சொல்லாத எமோஷன்ஸ் என் வாயில போனேன். அது தவறு. நோ 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 நோ. எனக்கு திருப்தி இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க அப்புறம் நானும் வேற மாதிரி. அன்பு தான், பாசத்துக்கு முன்னாடி தான் பாசம், பாசத்துக்கு முன்னாடி தான் பணி. நீங்க பகையா வந்தீங்கன்னா அப்புறம் நானே பேசுறேன். அம்மாலா ஏன் சண்டை போடலாமா? போடலாம். சண்டை புண்டா இங்க போடா சுண்ணே. ஆளு புண்டா ஆண்டா கிடைச்சனா சுண்ணே. போடாங்க. உங்களுக்கு திருப்தி? இப்படிப்பட்ட அநாகரிகமான, இப்படிப்பட்ட அடிமைத்தனமான, இப்படிப்பட்ட உங்களையா சொன்னேன். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். எனக்கு திருப்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு திருப்தி இல்லைன்னு எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க? நீங்க திருப்தி இல்ல, நான் சொல்றேன். உங்களுக்கு எதுலெல்லாம் திருப்தி? முக ஸ்டாலின் வெதரை போச்சுறதுல திருப்தி.
அறநிலையத்துறையில இருந்து எதற்காக காலேஜ் கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லையோ நீங்க? இல்ல அது அந்த மேடையில அவருடைய சுற்றுப்பயணத்தை சொன்னதுதானே. மாட்டிக்கிட்டியா பேஸ் சம்பந்தமே இல்லாம அவர் பெரியாரை இழிவுபடுத்துறான்னு அன்னைக்கு ஒரு ஃபேக் இல்லங்க. நான் ஃபேக் நியூஸ பார்க்கல. நீங்க பார்க்கலையா? நீங்க பார்க்கலங்கிறதுக்காக நடக்கலாம் கேட்ட கேள்வி வேற. நீங்க வேற ஏதோ நீங்க பார்த்த ஃபேக் நியூஸ் சார்ந்த பதில் சொல்லுங்க. ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க சார்? ப்ளீஸ். நான் செய்யலடா. என்னங்க அந்த கட்சியினுடைய பெரிய வழக்கறிஞர் நீதிமன்ற புலி சரவணன் ஒருத்தர் அவர் வந்து இதை எழுதியிருக்காரு. அதே பத்தி சரவணன் ஃபாலோ பண்ணலையா? இல்ல நான் பார்க்கலன்னு சொன்னேன். ஃபாலோ பண்ணல வேற, பார்க்கல வேற. நோ ப்ராப்ளம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியல. ஒரே மாதிரி ஓரியன்டேஷன்ல இருக்கிறாங்க. அதுதான் பதில். நீங்க அதிமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இல்ல. அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இல்லனாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க பாஜகவோட கூட்டணி இல்லை திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அல்ல அதிமுக சொல்லலன்னு கேக்குறேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. மொத்தம் 27 கட்சி இருக்கு பிரதர். அந்த 27 கட்சிக்கும் நமக்கும் வந்து இது மாதிரி ஏன் சொல்லலன்னு இங்க கேள்வி கேட்க. 27 கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கல. திமுகவும் அதிமுக தான் கடந்த 50 வருஷமா மாறி மாறி ஆட்சி அமைச்சு. தப்பு தினேஷ். காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க 50 வருஷமான்னு சொன்னேன். என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு. உங்க நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா.